கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த மாதத்திலும் 11ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவாதி தேவன் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க தேவாதி தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை, எல்லாமே நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் சபையின் குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் தருகிற நல் வார்த்தைகள் இந்நாட்களிலே நிறைவேறும். வேதத்திலே கேனாசியனான எப்னோனின் குமாரனாகிய காலேபுக்கு 40 வயதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவனுடைய 85 வயதில் நிறைவேற்றப்பட்டது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது மோசேக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மோசே காலேபுக்கு சொன்னான். நீயும் உனக்கு பின்வரும் சந்ததியும் கர்த்தர் தரும் சுதந்திரத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையை காலேப் உறுதியாக பிடித்துக் கொண்டார். 45 வருடம் கழித்து தேவன் சொன்ன நல் வார்த்தை நிறைவேற பொறுமையோடு காத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள். உங்களுக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் பார்க்கும்போது யோசேப்பு மரணமடையும் நேரத்தில் தன் சகோதரனை நோக்கி, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்போது நீங்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு போவீர்கள் என்று தேவன் வெளிப்படுத்தினதை தெரிவித்தான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை 430 வருஷங்கள் கழித்து நிறைவேறினது. எனக்கு அன்பானவர்களே, அதுபோல தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகள் இந்த நாட்களிலே நிறைவேறும். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை திருப்புகிறவர் அல்ல. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு உறுப்பும் கூட மாறுவது இல்லை. அவர் சொன்னதை சொன்னபடி நடக்கும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்பே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை சிமியோன் என்னும் தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டது. இந்த வார்த்தை நிறைவேறும் வரை வாக்குத்தத்தம் எப்படி காக்கப்பட்டதோ அதேபோல் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது சொல்லப்பட்ட தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு அன்பானவர்களே, காலேபுக்கு தேவன் வாக்கு சொல்லும் போது அவன் வயது 40. ஆனால் 40 வயதில் இருந்த பலன் 85 வயது வரை குறைந்து போகாமல் இருந்தது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி தேவ பலன் அவனுக்குள் இருந்தது போல ஒரு புதிய பலனை தேவன் உங்கள் தலைமீது வைக்கிறார். அந்த பலன் உங்களை பலப்படுத்தி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செய்யும். சிமியோன் வயது சென்றவனாய் இருந்தாலும் தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவருடைய ஜீவனை பாதுகாத்து பலப்படுத்தினது. அந்த பலன் உங்களையும் பலப்படுத்தி உங்கள் நன்மைகளை காண செய்யும். ஒரு யாக்கோபின் ஏணி நமது மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் வழியாய் தேவதூதர்கள் உங்களுக்கான விண்ணப்பத்தை கொண்டு சென்று பதிலை கொண்டு வருவார்கள் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து காத்திருங்கள். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி
உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்துவங்களுக்கு நிறைவேற அவர் கைவிடாத தேவன் என்பதை நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நோக்கி பார்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன் என்பதை விளங்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் என்பதை வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த யாக்கோபின் ஏணி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும். அவர்கள் செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு தேவ தூதர்கள் கொண்டு சென்று பதில் கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன் என்பதை உடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாட்களிலும் பலவிதமான போராட்டத்தில, வியாதியின் கொடுமையில, போராட்டத்தின் முகங்களை எடுக்க விடாதபடி தடையாயிருந்து கர்த்தாவை ஜெயமெடுக்க விடாதபடி இருக்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருவீராக. உன்னத கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொடுத்து நன்மையை காண பண்ணுங்க. எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.